சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல டிசம்பர் 16 இருந்து ஜனவரி 15 வரைக்கும் ஒவ்வொரு பிரான்ச்லயும் ஒரு கஸ்டமருக்கு ₹1,00,000 மதிப்புள்ள தங்க நகை பண்டிகை பரிசு. சொந்த வீடு வாங்க ஸ்டெப் ஸ்டோனுக்கு வாங்க. ஸ்டெப் ஸ்டோன். தேவையில்லாமல் ஒரு விளம்பரமாக தாவேக பற்றி விமர்சனம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவர் அதிமுகவையும் பிஜேபியும் ஒன்றும் பெருசாக விமர்சனம் பண்ணலாம். கொள்கை எதிரி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அவர் கொள்கை எதிரின்னு சொன்னதுனால தான் சிறுபான்மையினர் வாக்கு அவருக்கு வருங்கிற ஒரு நம்பிக்கை. இப்போ இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் பாஜகவுக்கு ஆதரவாக இருக்காங்கன்னு நீங்கள் சொல்றீங்க. இருக்கார்கள். எத்தனை பேர் இருக்கிறாங்க? இப்போவே இந்த டிமாண்ட் அப்படின்னா அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்க? இருக்கிற நிர்வாகிகள் நினைப்பது அடுத்த எலெக்ஷனுக்கு நம்ம இருப்போமா இருக்க மாட்டோமா, இப்போவே காசு தேத்திட்டு ஓடிடுவோம்னு நினைக்கிறாங்களா? பணம் சம்பாதிக்கிறதுக்கு தான் வராங்கன்றீங்களா? நோக்கம். இப்போ தனி பெரும்பான்மை வேணால் நமக்கு 118 சீட்டு வேணும். அப்போ 118 நீங்கள் சரியாக நிப்பாட்டினீங்கன்னா 118 ஜெயிக்க முடியாது. தாமரை மலர்ந்தே தீரும்னு இவ்வளோ தூரம் சொல்லி தாமரையை மலர வச்சது அவங்க தான். ஸோ அப்படி இருக்கும்போது அவர்களுடைய ஒவ்வொரு மனிதருக்கும் ஒரு தனிப்பட்ட ஆசை இருக்கும், ஒரு விருப்பம் இருக்கும் இல்லையா? என்னுடைய கூட்டணி இன்னும் பலமாக வேண்டும். அப்போ திரு விஜயோடைய பாப்புலாரிட்டி இன்னொரு ஆடட் அட்வான்டேஜாக இருக்கும். பட் விஜய் வந்தால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும்னு இல்லை. ஃபைன் டைம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் அகில பாரத மக்கள் கட்சியின் தலைவரும் அரசியல் விமர்சகருமான திரு பாபு பரமேஸ்வரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். ஒன்றிய அமைச்சர் பியூஷ் கோயல் சென்னைக்கு வந்துட்டு போயிருந்தாரு. அப்போ ஒரு விஷயம் பாஜக நிர்வாகிகளுக்கு ஒன்று சொல்லியிருக்காரு. என்னன்னா, விஜய் யாருமே விமர்சிக்க வேணாம். இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம் என்ன சொல்லியிருக்காருன்னா, சிறுபான்மையினர் வாக்குகளை வாக்குகளை சரிசமா பிரிக்கிறாரு. இது திமுகவுக்கு தான் பின்னாடி போய் முடியும். சரி, அவர் வேலையை செய்யட்டுன்ற மாதிரி தான் இவருடைய அர்த்தம் நம்ம புரிஞ்சுக்கலாமா? இது ஃபைன் டைம் நேயர்களுக்கு வணக்கம். இல்லை, இப்போது தாவேகாங்கிற ஒரு கட்சி புதுசாக உதயமாகி அவர்களுடைய அரசியல் களப்பணியை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் அதிகமாக விமர்சிக்கவோ இல்லை அவரை பற்றி பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் அவருக்கு ஒரு விளம்பரம் கொடுக்குற மாதிரி ஆயிடும். ஏன்னா தேர்தல் நெருங்க போகிற நேரத்தில் உங்களுடைய கொள்கைகளையும் உங்களுடைய செயல் திட்டங்களையும் மக்களுக்கான விஷயங்களையும் ஆளுகின்ற திமுகவுடைய போக்குகளையும் பற்றி நீங்கள் பேசுனீங்கன்னா அது மக்கள்கிட்ட ரீச் ஆகும். தேவையில்லாமல் ஒரு விளம்பரமாக தாவேக பற்றி விமர்சனம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவர் அதிமுகவையும் பிஜேபியும் ஒன்றும் பெருசாக விமர்சனம் பண்ணலாம். கொள்கை எதிரி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அவர் கொள்கை எதிரின்னு சொன்னதுனால தான் சிறுபான்மையினர் வாக்கு அவருக்கு வருங்கிற ஒரு நம்பிக்கை. அது அவருக்கு. சிறுபான்மையினருங்கிறவர் நடிகர் விஜய்க்காக ஓட்டு போடுவாங்களா, இல்லை கொள்கைக்காக ஓட்டு போடுவாங்களா, இல்லை மதம் சார்ந்து ஓட்டு போடுவாங்களா அப்படின்னு சொல்லி நம்ம தீர்மானிக்க முடியாது. அவர்களுக்கு பிடித்த, அவர்களுக்கு இந்த அரசும் மத்திய அரசும் பாதுகாப்பாக தான் இருக்குங்கிறது நிறைய இஸ்லாமிய நண்பர்களுக்கு தெரியும். ஏன்னா நம்ம யாரும் அவங்கள வேறுபடுத்தி பார்க்கல. இந்த ஆளுகின்ற திமுக அரசு தான் அது ஒரு பெரிய விஷயமாக்கி ஊடகத்தின் மூலமாக நாங்கள் சிறுபான்மையினருக்கு பாதுகாப்பு என்னமோ இவங்க மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போறாங்க. இப்போ இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் பாஜகவுக்கு ஆதரவாக இருக்காங்கன்னு நீங்க சொல்றீங்க. இருக்கார்கள். எத்தனை பேர் இருக்கிறாங்க? நேற்று நீங்க திருநெல்வேலி சைடில் விஜயை பத்தி ஒரு ஃபாதரும் பிஷப்போ எவ்வளவு தூரம் விமர்சனம் பண்ணியிருக்காரு. அவர் இதுக்கு முன்னாடி நடிகர் முன்னாடி போகாதுன்னு சொல்லியிருக்காரு. முன்னாடி ஒரு திமுக கூட்டத்தில் பங்கேற்ற அந்த காணொலியும் நீங்க பார்த்துருக்கீங்க இல்லையா? அப்போ இதை போன்ற விமர்சனங்கள் எல்லா தரப்புலையும் இருக்கும். அது குறிப்பிட்ட ஒரு சமூகத்தை சார்ந்துடைய குரலாக நம்ம எடுத்துக்க முடியாது. அந்த சமூகத்துக்குள்ள எத்தனை பிரிவுகள் இருக்கு. அப்போ அது மாதிரி நிறைய விஷயங்கள். இப்போ நீங்கள் பற்றி பார்த்தீங்கன்னா திமுகவுடைய கூட கிறிஸ்துவ மிஷினரிஸ் நிறைய பேர், எஸ்ரா சர்க்குணம்னு ஒருத்தர், அவர் கொள்கை பரப்பு செயலாளர் மாதிரியே பேசிட்டு இருப்பாரு. ஸோ இதையெல்லாம் நீங்கள் அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு குரூப்பு அப்படின்னு வேணால் எடுத்துக்கலாம், ஒரு அணி அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாமே தவிர இது மொத்தமாக இந்த வாக்குகள் வராது போகாது அப்படிங்கிறதுலாம் ஏன்னா அதுக்கு உதாரணம் என்ன சொல்றேன்னா, இப்போ நம்ம திருப்பரங்குன்றத்தில் எந்த இஸ்லாமியரும், அங்கே வாழக்கூடிய இஸ்லாமியர்கள் நீங்க தீபம் ஏற்றக்கூடாதுன்னோ முருகனை வழிபடக்கூடாதுன்னு யாரும் ஒருத்தர் சொல்ல மறுப்பு தெரிவிக்கல. வெளியிலிருந்து போகக்கூடியவங்க தான் பிரச்சனை பண்றாங்க. அங்க பாஜகவினரே மதுரைக்காரங்க இல்லைன்றதுதானே அவங்களோட குற்றச்சாட்டாவே இருக்கு. எல்லாருமே சொல்றேன் நான், பொதுவாகவே அந்த ஊர்ல ஒற்றுமையா தான் இருக்கிறாங்க. எல்லா ஊர்லயுமே அந்த ஒற்றுமை இருக்குது, அதுல மாற்றமே கிடையாது. இவர்கள் வேண்டுமென்றே திட்டமிட்டு இந்த மாதிரியான ஒரு செய்தியை, பொய் செய்தியை பரப்பும் போது அதுக்கு ஒரு பதில் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் மத்திய அமைச்சர் திரு விஜயை பற்றியோ தாவேகாவை பற்றியோ நீங்கள் விமர்சனம் செய்ய வேண்டாம், அப்படியே அவர் தனியாக ஒரு இதில் நம்மகிட்ட கூட்டணியில் வரலன்னா கூட அவர் தனியாக போகும்போது அந்த வாக்குகள்ங்கிறது யார் சிறுபான்மையினருக்கு அரண் என்று சொல்லி கொண்டிருக்கக்கூடிய ஆளுகின்ற திமுகவுடைய வாக்குகள் தான் அங்கே பிரியும். இப்போ நீங்கள் சொல்கிற வாதத்துக்கே வந்தாலும் அந்த வாக்கு நமக்கு வராதுன்னு வச்சுங்க. அப்போ அது யாருக்கு போகணும்? அவங்க வாக்களிப்பாங்க இல்லையா? அந்த வாக்குகள் யாருக்கு போகணும்?
ஏடிஎம்கேக்கு வராதுன்னு நீங்க சொல்றீங்க. அப்ப யாருக்கு போகுது? ஒரு மாற்று கட்சியான தாவேக்காக்கு போகும். அதனால நமக்கு லாபம் தான் அப்படிங்கறத சூசகமா சொல்லிட்டு போயிருக்காரு. இதுல அதனாலதான் இதுல வந்து யாரும் விமர்சிக்காதீங்கன்ற மாதிரி அறிவுறுத்தல். இல்ல விமர்சனம், அதான் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், விமர்சனம் என்பது விளம்பரமாக போய்விடக்கூடாது. நீங்க அதிகமாக பேச பேச என்ன ஆகும், அவருக்கு அது ஆடட் அட்வான்டேஜ். பாரு, ஒரு பெரிய கட்சி, தேசிய கட்சியே வந்து இவங்களை பத்தி பேசுறாங்க, 2 வருடங்களான ஒரு சின்ன கட்சியை பத்தி இவங்க பயப்படுறாங்கிற மாதிரி திசை திரும்பும். அது வேண்டாம் என்பதற்காகவும் இது ஒரு நல்ல ஒரு அறிவுரை. இதை நீங்க சரியா எடுத்துக்கிட்டு முறையாக உங்களுடைய கொள்கைகளையும் மக்கள் நல திட்டங்களையும் கொண்டு போய் சேருங்க அப்படிங்கிறத இந்த அட்வைஸா எடுத்துக்கணும். இது ஒரு பக்கம் இருந்தாலும் மதுரை மாவட்டத்தை சேர்ந்த ஒரு தாவேக்காவோட மாவட்ட செயலர் விஜயன் பண்ற ஒருத்தர் இருக்காரு. அவர் மேல எதிர்த்து போராட்டம்லாம் பண்ணிட்டு இருக்காங்க தாவேக்காவில. என்னன்னா, அவர் வந்து பெண்களை வந்து உருவக்கேலி பண்றாரு, அப்புறம் பணம் வாங்கிட்டு தான் வந்து பொறுப்புலாம் போடுறாரு அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. புது கட்சி மாற்று சக்தின்னு சொல்றாங்க, ஆனா இந்த மாதிரி நடவடிக்கையில் ஈடுபடுறாங்க. இல்ல, இது ரொம்ப நாளா தாவேக்கா மேல வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுங்க. புசி ஆனந்த் அவர்களே வந்து பொறுப்புக்கு பணம் வாங்கிட்டு போடுறாருங்கிற மாதிரி நிறைய குற்றச்சாட்டுகள் ஊடகங்கள் வாயிலாக வந்துச்சு. இப்போ மாவட்ட செயலாளர் வேணா இந்த பதவி, எம்எல்ஏ சீட்டு வேணா 10 கோடி ரூபா கொடு அப்படிங்கிற மாதிரியும், இப்போ ஒரு பெண் நிர்வாகியை வந்து காருக்கு முன்னாடி வச்சு நிற்பாட்டாம போனாங்க அப்படிங்கிற மாதிரியும்லாம் நிறைய தகவல்கள் வருது. இது அந்த கட்சியில தலைமையில் இருக்கக்கூடியவங்க அதை சரி பண்ணிக்கணும். இதை வந்து இப்பவே ஏன்னா இப்ப எலெக்ஷன் வரப்போகுது, இந்த நேரத்தில் இது போன்ற குற்றச்சாட்டுகள் தேவையில்லாம வந்தது என்றால் அது அவர்களுடைய வாக்கு வங்கியை பாதிக்கும், அவருடைய ரசிகர்களிடையே ஒரு மனமாற்றத்தை ஏற்படுத்தும். நம்ம வந்து இந்த மாதிரி போறோம், நம்ம ஒரு தலைவரை நம்பி போறோம், ஏன்னா இன்னும் அரசியல் களம் காணாதவர்கள். இப்பவே இந்த டிமாண்ட் அப்படின்னா அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்க, இருக்கிற நிர்வாகிகள் நினைப்பது அடுத்த எலெக்ஷனுக்கு நம்ம இருப்போமா இருக்க மாட்டோமா, இப்பவே காசு தேத்திட்டு ஓடிடுவோம்னு நினைக்கிறாங்களா? பணம் சம்பாதிக்கிறதுக்கு தான் வராங்கன்றீங்களா? நோக்கம் அவங்க இந்த சீட். இப்போ தாவேக்காங்கிறது ஒரு குட்டி கட்சி, இன்னைக்கு ஆரம்பிக்கப்பட்ட ஒரு சின்ன குழந்தை அரசியல்ல. எனக்கு போஸ்டிங் கொடுக்கறதுக்கு நான் காசு கேட்கறேன்னு சொன்னா இது விஜய் தெரியுமா தெரியாதா, இல்ல அவருக்கு அடுத்த நிலைமையில் இருக்கவங்களுக்கு தெரியும்? இவ்வளவு ஊடகங்கள் வாயிலாக வருது இல்லையா, அது தவறு, கண்டிக்கணும் இல்லையா? அதை அந்த தவறை செய்தவர்களை உடனே கட்சி பொறுப்புல இருந்து நீக்கணும். அப்படி நீக்கினால்தான் மற்றவர்களுக்கு அது நம்பிக்கை வரும். பாஜக இதே குற்றச்சாட்டுலாம் இருந்திருக்குல்ல, அவங்களும் பணம் வாங்கிட்டு தான் கட்சியிலையுமே இருக்குங்க, எல்லா கட்சியிலையுமே இருக்கும். பணம் கேட்பவர் ஏன் கேட்கிறாருன்னா கொடுக்கிறவர் வந்து அதை வச்சு சம்பாதிக்க பார்க்கும்போது இருக்கும், அவங்களுடைய நோக்கத்தை பார்த்துட்டு. ஓகே, புரியுதா உங்களுக்கு? நான் இந்த கட்சியில இந்த பொறுப்புக்கு வந்தால் அதை வைத்து நான் 1 லட்சம் ரூபா கொடுக்குறேன்னா நான் 10 லட்சம் ரூபா சம்பாதிக்க முடியும்னா வரும். உண்மையாகவே தொண்டு மனப்பான்மையில மக்களுக்கு சேவை செய்ய வரக்கூடியவர்கள் வந்து இந்த மாதிரி பதவிக்கு ஆசைப்பட மாட்டாங்க. அப்படி ஆசைப்பட்டாங்கன்னா அவங்க அதை வைத்து வேற ஏதோ செய்ய போகிறாங்கன்னு அர்த்தம். அது மக்கள் பணி கிடையாது. அவருடைய சொந்த நலனுக்காக அவர்கள் வந்து இவங்களே லஞ்சம் கொடுத்துட்டு நாளைக்கு பதவி கொடுக்கலன்னு கொடுக்கலன்னு சொல்லிட்டு போயிடும். ரெண்டுக்குமே ஆதாரம் கிடையாது. அப்படி பணம் வாங்கி சேர்த்தவர்கள் யாருன்னு ஒரு லிஸ்ட்டை கொடுக்கணும். இவரும் சொல்ல மாட்டார், வாங்கினவரும் சொல்ல மாட்டார். அப்ப நீங்க எப்படி நடவடிக்கை எடுக்க முடியும்? இது எல்லா கட்சிகளிலுமே இருக்கக்கூடிய விஷயங்கள் தான். இது வந்து தேர்தல் சமயத்துல இது மாதிரியான விஷயங்கள் வந்து வெளியில வரும்போது அது அந்த கட்சி மேல ஒரு தேவையற்ற ஒரு திணிப்பாக நிற்கும். நீங்க சொல்றீங்க, நிறைய பேர் வந்து என்ன சொல்றாங்க, தாவேக்கா வருகை வந்து அதிமுகவை பாதிக்காது, திமுகவை பாதிக்காது, யாருமே பாதிக்காதுன்றாங்க. பாஜக இது எப்படி? இல்ல, பாஜகவை பாதிக்கிறது இல்லை. ஏன்னா இப்ப தமிழகத்துல வந்து பாஜக வந்து வளர்ந்து கொண்டு இருக்கிறது. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருடங்களாக பார்த்தீங்கன்னா அவருடைய வளர்ச்சியும் வீச்சும் அதிகமாக இருக்குது. எங்கு திரும்பினாலும் இளைஞர்களாகட்டும், இல்லை பாஜகவுடைய தொண்டர்களுடைய எண்ணிக்கை ஆகட்டும். நான் இந்த கேள்வி ஏன் கேட்டேன்னா வந்து இந்து சித்தாந்தத்தை கூடிய பல்வேறு வாக்காளர்கள் வந்து பாஜகவுக்கு வந்து ஆதரவு தெரிவிக்கிறாங்க. ஆனால் அதே சமயம் வந்து விஜய்க்கு ரசிகர்களாகவும் இருப்பாங்க. நாளைக்கு அவங்களுக்கு வந்து ஆதரவு தெரிவிக்கலாம்ல? இல்லை, இதில் அதுதான் நாங்கள் திருப்பி சொல்ல வர்றது, சினிமா ரசிகர்கள் வேற, கட்சி தொண்டர்கள் வேற. இது வந்து ஒரு ஃபேஷனேட்டு. எனக்கு வந்து இன்னைக்கு வந்து விஜயை பிடிக்கும், நாளைக்கு இன்னொருத்தர் வந்தா அவரையும் பிடிக்கும். நேற்று வரைக்கும் வேற ஒருத்தரை பிடிச்சிருந்தது. நேற்று ஒரு சீசன்ல எடுத்தீங்கன்னு சொன்னா பெரிய பியு சின்னப்பா அந்த மாதிரி இருந்தது. அப்புறம் எம்ஜிஆர் சிவாஜி மாறிச்சு, அதுக்கப்புறம் ரஜினி கமல் ஆச்சு, அப்புறம் விஜய் அஜித், இப்படியே போயிட்டே இருக்கு இந்த லிஸ்ட். ஒரு நிரந்தரமான ஒரு இவரோட தான் நாங்கள் இருப்போங்கிறது வந்து ரொம்ப குறைவு. அப்படி பார்த்தீங்கன்னா அவர்கள் வந்து கொள்கை பிடிப்பா இருப்பாங்க. அப்போ என் தலைவர் என்ன, இன்னைக்கும் இப்போ ரஜினிகாந்தோடைய ரசிகர்கள்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கும் இந்த நிமிஷம் ஒரு கட்சி ஆரம்பிச்சா கூட போய் வேலை செய்யறதுக்கு ஆள் இருக்கிறாங்க. சிவாஜி கணேசனுடைய ரசிகர்கள் இன்னைக்கும் விழா எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய ரசிகர்கள் வந்து இந்த டிவியில சேனல் மாத்துற மாதிரி தான். இன்னைக்கு இவரு, நாளைக்கு இன்னொருத்தர். ஃபேஷனேட், இந்த பாடல்கள் மாறுற மாதிரியானது. அப்படிப்பட்ட கொள்கை ரீதியான ஒரு விஷயம் ஒரு நடிகர்கிட்ட நீங்க பிடிக்க முடியாது. ஒரு நடிகர்கிட்ட வந்து ஒரு ஸ்டைல் பிடிச்சிருக்கும், இல்லை அவருடைய ஏதோ ஒரு விஷயம் உங்களை வசீகரம் பண்ணிருக்கும். அந்த டயத்துக்கு அது பிடிக்குமே தவிர அதை விட்டுட்டு அவர் கூடவே பயணம் பண்றதுங்கிறது வாய்ப்பே கிடையாது. அது திரு விஜய் மட்டும் இல்லை, எல்லாருக்குமே அது பொருந்தும்.
அடுத்தபடியா தமிழ்நாட்டுல வந்து கிட்டத்தட்ட ஒரு 6-7 நாட்களா வந்து செவிலியர்கள் வந்து போராட்டம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. கொரோனா காலத்துல வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பணியை தற்காலிக செஞ்சவங்க. பணி இது. ஆமா, தற்காலிக பணி. ஆனா அவங்க வந்து இப்ப நிரந்தரம் பண்ணணும்னு போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அரசு இந்த விஷயத்துல எப்படி செயல்படுது? இல்ல, அரசு வாக்குறுதி கொடுத்தாங்க இல்லையா? அரசு கொடுத்த வாக்குறுதியில, ஆளுகின்ற திமுக கொடுத்த வாக்குறுதியில இது இருக்கு, துப்புரவு பணியாளர்கள் இருக்காங்க, ஆமா. போக்குவரத்து தொழிலாளருடைய பென்ஷன் ஆமா. தொகையை தரேன்னு சொன்னாங்க, பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வரேன்னு சொன்னாங்க. இப்படி எவ்வளவோ அவங்க சொன்ன அந்த 500க்கு மேல உள்ள அடுக்கிக்கிட்டே திட்டங்கள்ல இது எல்லாமே அடங்கி இருக்குது. இப்ப இது எல்லாத்தையுமே இவர்கள் ஒரு போராட்டம் பண்ணுவது வந்து 2 விதமா நான் பாக்குறேன். ஒண்ணு, ஆளுகின்ற திமுகவிற்கு நீங்க கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றணுங்கிறது. அமையப்போடி ஆட்சிக்கு வந்து எங்களுக்கு அதை செஞ்சு கொடுங்கன்ற மாதிரியும் இருக்குது. இது 2க்குமே உண்டான ஒரு எடுத்துக்காட்டாக தான் நாங்க பார்க்கிறோம். அவர்கள் எல்லாம் தெய்வத்திற்கு ஒப்பாக பணி செய்தார்கள். உயிரை காப்பதிலே அவர்களுடைய உயிரை கொடுத்து எத்தனையோ மருத்துவர்கள், செவிலியர்கள், சகோதர சகோதரிகள் வந்து அதில் உயிர் எழுந்திருக்காங்க. நம்மளே நம்ம வீட்டுக்குள்ள ஒருத்தரை தொடாம பார்க்காம இருந்தோம். பட் அவங்க அதெல்லாம் முகம் பார்க்காம, முகம் சொலிக்காம 24 மணி நேரம் ஆஸ்பத்திரியில இருந்து பார்த்துருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் நிச்சயமாக நீதி கிடைக்க வேண்டும். அவருடைய பணிகள் நிரந்தரம் செய்யப்பட்டு அவங்களுக்கு எல்லாவித அரசு சலுகைகளும் கிடைக்கணும். இதுக்கெல்லாம் மனப்பூர்வமா நாங்கள்லாம் வந்து அதுக்கு ஒத்துழைப்பு தர்றோம். இது இருக்கக்கூடிய அரசு தவறு செய்து விட்டது. இனி அமையக்கூடிய அரசு இவங்களுடைய கோரிக்கைகள் எல்லாம் முதல் கையெழுத்தாவே போட்டு அவங்க நிரந்தரமாக்கணும்னு கேட்கிறோம். ஏன் இந்த கேள்வி கேட்குறோம்னா, பாஜகவினர் வந்து தொடர்ந்து திருப்பரங்குன்றத்துக்கு கொடுத்த முக்கியத்துவம் வந்து செவிலியர்களுக்கு கொடுக்கலன்ற விமர்சனம் வருது. இல்ல, இது 2யுமே நீங்க இணைத்து பார்க்கக்கூடாது. அது வந்து கார்த்திகை தீபத்தின் போது ஏற்பட்ட ஒரு நிகழ்வு. அதுக்கு நீங்க அப்போ குரல் கொடுத்தா, தீபாவளி வரும்போது தான் தீபாவளியை பத்தி பேசலாம், பொங்கல் வரும்போது பொங்கல் பத்தி. இதெல்லாம் வந்து அரசியல ஆளுகின்றவர்கள் செய்ய வேண்டிய வேலை. பிஜேபி ஆகட்டும் இல்ல அதிமுகவாகட்டும், அவர்கள் ஆட்சியில் இருந்தார்கள். அப்போது இந்த குற்றச்சாட்டு வந்து இதை கவனிக்காம அவங்க அங்க போனாங்கன்னா நீங்க சொல்றது ரைட்டு. இது வாக்குறுதி கொடுத்தது யாரு? அதற்கு மாற்று அரசாக நாங்கள் வந்து உங்களுக்கு உடனே செஞ்சு கொடுக்குறோம்னு சொன்னது திமுக. இன்றைக்கு வரைக்கும் 5 வருடங்கள் நிறைவடைய போகிற நேரத்துல கூட அவங்க செஞ்சு கொடுக்கல. அப்புறம் திருப்பரங்குன்றம் இஷ்யூங்கிறது அந்த நேரத்துல நீதிமன்றம் கொடுத்ததை வந்து உடனே நிறைவேற்ற வேண்டும். இல்லைன்னா அது விட்டுட்டீங்கன்னு சொன்னா, இன்னைக்கு விட்டாச்சுன்னா நாளைக்கு அது தீபம் ஏற்ற முடியாது இல்லையா? அந்த தேதியோ அந்த திதியோ எல்லாமே அந்த தேதிக்கு தான் வரும். அதற்காக கொடுக்கப்பட்டதை தவிர அதற்கும் இதற்கும் சம்பந்தம் இல்லை. அனைத்து அரசுக்கு எதிரான நியாயமாக கிடைக்க வேண்டிய போராட்டங்களுக்கும் அதிமுகவும் சரி பிஜேபியும் சரி குரல் கொடுத்து கொண்டுதான் இருப்பார்கள். அவர்கள் ஆட்சி கட்டில் அமர்ந்ததும் இந்த பிரச்சனைகள் நிரந்தரமாக தீர்க்கப்படும். போதிய அழுத்தம் கொடுக்கப்பட்டதா? அதுதான் இங்க கேள்வி. அழுத்தம் எப்படி கொடுக்க முடியும்? இல்ல போராட்டம் பண்ணிருக்கலாம், இல்ல அவங்களுக்கு போய் ஆதரவு தெரிவிச்சிருக்கலாம். இந்த இப்போ நீங்க வந்து சொல்லனே, தமிழ்நாட்டுல போராட்டம் ஆர்ப்பாட்டத்துக்குலாம் அனுமதி கிடையாது. ஆளுங்கட்சிக்கு மட்டும்தான் அது. ஒன்றில் திருவண்ணாமலையில் வந்து அந்த ஒரு மாநாடு நடத்தினாங்க. அதில் எவ்வளோ அலிகேஷன்ஸ் வந்திருக்குது. இப்போ இன்னைக்கு வந்து உதயநிதியை போய் பார்க்க சொன்னதுக்கு உதயநிதியோடைய ஆளுங்கள் தான் அந்த திமுக சட்டமன்றத்திலேயே போடணுங்கிற மாதிரி இப்போ முதலமைச்சருக்கும் துணை முதலமைச்சருக்குமே உட்பூசல்கள் நிறைய நடந்துகிட்டு இருக்குது. இப்போ சீனியர் மினிஸ்டருக்கெல்லாம் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. துரைமுருகன் என்னுடைய மருமகளுக்கு கொடுன்னு கேட்குறாரு, என் வயது மூப்பிங்க. அப்போ அவங்க குடும்ப அரசியல்ங்கிறத வந்து அவங்க ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதனால இப்போ அழுத்தம் அப்படிங்கிறது, நீங்க வந்து இப்ப தேர்தல் காலம் நெருங்கிருச்சு, இனிமே நீங்க அழுத்தம் கொடுத்து அவங்க செய்ய போறது இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. அப்ப நம்ம வந்து செய்யணும். அதற்குரிய முன்னேற்பாடுகள் தான் இப்ப செஞ்சிட்டு இருக்காங்களே தவிர நிச்சயமாக அடுத்த தேர்தல் அறிக்கையில இந்த இவங்க செய்யாத திட்டங்கள் எல்லாம் நிறைவேற்றுவாங்க நிச்சயமாக. அதிமுக கூட்டணியில வந்து பாஜகவுக்கு 23 சீட்டு ஒதுக்க போறதா சில தகவல்லாம் வந்துகிட்டு இருக்கு. ஒரு பக்கம் 40 சீட்டுங்கிறாங்க, 50 சீட்டுங்கிறாங்க. எதுதான் கரெக்டான நம்பர்? இல்லைங்க, அதாவது இந்த தேர்தல் கூட்டணி அப்படிங்கிறது வந்து நான் முன்னாடி நிறைய இன்டர்வியூவில் சொல்லியிருக்கேன். ஏப்ரல் மாதமே இது முடிஞ்சிருச்சு. ஏன் எதுக்காகன்னு சொன்னால், இந்த பொண்ணு தான் நாங்கள் வந்து பார்த்து முடிச்சு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோம், கல்யாணம் வந்து தேதி அறிவிப்போம், நல்ல தேதி மண்டபம் கிடைச்சோன்னா சொல்லுவோங்கிற மாதிரி முடிவு பண்ணி வச்சுட்டாங்க. அன்னையிலிருந்து ஆளுகின்ற திமுக கூவிட்டு இருக்கிறாங்க, விடுதலை சிறுத்தைகள் கூவிட்டு இருக்கிறாங்க. இப்போ இந்த களம் என்பது எப்படி இருக்குன்னா, இந்த 2026 களம் வந்து ரொம்ப குரூஷியலாக இருக்குது. தனிப்பெரும்பான்மை வாங்க வேண்டும், அதே மாதிரி சின்ன சீட்டில் நம்ம விட்டுறக்கூடாது. அப்படிங்கும்போது 234 தொகுதியிலையும் 4-5 ஃபேக்டர்ஸ் இருக்குது, காரணிகள். ஒன்று, அந்த தொகுதியில் எதன் மூலமாக நம்ம வெற்றி பெற முடியும். அப்போ இவங்க எல்லாரும் ஒரு நோக்கத்தில் இருக்காங்க, ஆளுகின்ற அராஜக திமுக அரசை நீக்க வேண்டுங்கிறது எல்லாருடைய, மற்ற திமுகவை தவிர திமுக கூட்டணி தவிர இருக்கக்கூடிய கொள்கையாக இருக்குது. இப்போ ஒரு தொகுதியை எடுத்துக்கிட்டிங்கன்னா, அந்த தொகுதியில் என்னென்ன செல்வாக்கு இருந்தால் நம்ம ஜெயிக்கலாம். சில இடங்கள்ல சமூகம் இருக்குது, சில இடங்கள்ல ஜாதிகள் இருக்குது, சில இடங்கள்ல மதம் இருக்குது, சில இடத்துல அரசியல் கட்சியோடைய இது இருக்குது, சில இடத்துல கேண்டிடேட் இருக்கிறாங்க, சில இடத்துல சின்னம் இருக்குது. அப்போ நீங்க தமிழ்நாடு முழுவதும் எடுக்கும்போது எந்தெந்த இடத்துல பிஜேபிக்கு வாக்கு அதிகமாக கிடைக்கும், ஜெயிப்பதற்குண்டான வெற்றி வாய்ப்பு,
அதே போல ஏடிஎம்கேக்கு இருக்குது, அது போக மற்ற கூட்டணி கட்சிகள் தான் இருக்குது. இதெல்லாம் அலசி ஆராய்ந்து வரும்போது ரெண்டாவது ஏடிஎம்கேலையுமே புதுமுகங்களுக்கு தான் அதிக வாய்ப்புகள் கொடுக்கும். அது பாராளுமன்ற தேர்தலையும் நம்ம பார்த்தோம். எல்லாமே பழைய சீனியர்ஸ் ஒரு 40%னா ஜூனியர்ஸ் தான் 60%. செலவு செய்ய யாரும் முன் வரலன்ற மாதிரி கூட எடுத்துக்கலாம். செலவுங்கிறது இல்லைங்க. இப்போ நீங்க டிஎம்கேலயே அதானே நடக்குது. இப்போ நீங்க இங்க சொல்றீங்கன்னா அங்கேயே அதே தான். செலவு என்பது இன்னைக்கு வந்து மக்கள் மேல் திணிக்கப்பட்ட ஒன்று. ரெண்டாவது செலவு வந்து இவங்க மக்களுக்கெல்லாம் பண்ணல, இவங்க போற பிரச்சார செலவெல்லாம் அது அவங்க தானே பண்ணி ஆகணும், அது யாரா இருந்தாலுமே. அதனால என்ன பண்றாங்கன்னா பிஜேபியும் யோசிக்கிறார்கள், ஏடிஎம்கேயும் யோசிக்கிறாங்க. இப்போ தனி பெரும்பான்மை வேணா நமக்கு 118 சீட்டு வேணும். அப்போ 118 நீங்க சரியா நிப்பாட்டினீங்கன்னா 118 ஜெயிக்க முடியாது. அப்போ நீங்க குறைஞ்சது நான் என்னோட எல்லா நேர்காணலையும் சொல்லியிருக்கேன், 150க்கு மேல ஏடிஎம்கே நிப்பாங்க அப்படிங்கறத நான் பல நேர்காணல சொல்லி. 170 சீட்டு நிக்க போறதா தகவல். ஆமா, 170ன்னு சொல்லி ஒரு உறுதிப்படுத்தப்படல, அந்த ரேஷியோ பேசியிருக்காங்க. 30 சீட்டுகள் வந்து பிஜேபிக்கு கொடுக்குற மாதிரியும், இந்த என்டிஏ கூட்டணியில டிடிவி ஓபிஎஸ் எல்லாம் வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்டதும், பாமக அதாவது இதெல்லாம் எப்படின்னாங்க ரிசர்வ் பண்ணி வச்சுக்கிறாங்க. நாளைக்கு நான் இது வந்து டிஎம்கேல முன்னாடி நடந்துச்சு தெரியுமா, ஒரு கூட்டணி வெளியில போனோம் வந்தப்ப ஒரு சீட்டு தான் கொடுக்க முடியும், 2 சீட்டு தான் கொடுக்க முடியும்னு சொல்லி அவங்க பிரிஞ்சு போன கதைகள்லாம் நம்ம தெரியும், வரலாறுகள்லாம் இருக்குது. ஸோ அந்த நிலைமை நம்மளுடைய என்டிஏ கூட்டணிக்கு வந்துடக்கூடாது. பின்னாடி ஜனவரிக்கு பிறகு யார் கூட்டணிக்கு வந்தாலும் அவர்களுக்கும் ஒரு குறிப்பிட்ட சீட்டை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ரிசர்வேஷன்ஸ் இருக்கிறதா நாங்கள் பார்க்குறோம். மேலும் இவர்கள் எடுக்கக்கூடிய சீட்டுகள் குறைவு என்று நினைத்தாலும் வெற்றி வாய்ப்புகள் அதிகம். எந்த இடத்துல வெற்றி பெறுவோம்னு சொல்லி 2 கட்சிக்குமே தெரியும். ஏன்னா இப்போ தேசிய கூட்டணியில் வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபியோட ஏடிஎம்கேவுடைய தொண்டர்கள் அதிகம், அதை நம்ம ஒத்துக்கணும். மாநில கட்சியாக இருந்தாலும் அவர்களுக்கு வந்து எப்படி தேர்தல் பணி செய்யணுங்கிறது அருமையாக தெரியும். ஸோ இப்போ இவர்கள் கூட தான் நம்ம பயணம் பண்ணணும். ஏன்னா நம்மளுடைய இலக்கு வந்து டிஎம்கேவை விளக்குறது. இப்போ டிஎம்கேல இருந்த திருமாவளவனே சொல்லியிருக்காரு, எங்களுக்கு சீட்டு முக்கியம் இல்லை, எண்ணிக்கை பற்றியில வெற்றி வாய்ப்பு உறுதி செய்யப்பட்ட கூட்டணி இதுன்னு சொல்லி முன்னாடி பேசியிருக்காரு. அதே பாலிசி தான் இப்போ இவங்களும் எடுத்திருக்கிறாங்க. சீட்டு நீங்கள் 20 கொடுங்க 30 கொடுங்க, அதை பற்றி பிரச்சனை இல்லை. பட் அந்த 30ம் வெற்றி பெறக்கூடிய கூட்டணியாக அமைய வேண்டும். அப்படி அமைந்தால் மட்டும்தான் மக்களுக்கு நல்லது. இந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டுங்கிறதா எல்லாருடைய சிந்தனையாகவும் இருக்குது. இப்போ மக்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களை அப்படியே உள்வாங்கி தான், இல்லை நான் 100ல் நிற்பேன் 200ல் நிற்பேன்னு சொன்னால், நம்ம மக்கள் நீதி மையம் அப்படி தான் 230 நாள் நிற்கிறேன்னு சொல்லிட்டு சரத்குமாரை கூப்பிட்டு 40 வச்சுக்கணும், எனக்கு கேண்டிடேட்டே இல்லைன்னாரு. இதெல்லாம் வரலாற்று சுவடு, நம்ம சொல்லல. ஸோ இது மாதிரி பிராக்டிக்கலா நீங்க யோசிச்சு எந்த தொகுதியில வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது ஏடிஎம்கேக்கு, அந்த தொகுதி ஏடிஎம்கே வச்சுப்பாங்க. எந்த தொகுதியில பிஜேபி நின்றாக நன்றாக இருக்கும், அங்க ஏடிஎம்கே எப்படி வேலை செய்வாங்க. இது மாதிரி நிறைய கணக்கெல்லாம் இருக்குது. நீங்க ஒரு சொன்னீங்க வந்து திமுக வீழ்த்தணும்னா ஒருமித்த சக்திகள்லாம் ஒன்று சேரணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. தமிழிசை அவர்களும் ஒன்று சொல்லியிருந்தாரு, விஜயம் வந்து என்டிஏ கூட்டணிக்கு வரணுன்ற மாதிரி பேசியிருந்தாங்க. இது என்ன கணக்கு? இல்ல இப்போ விஜய் சொல்லக்கூடிய கருத்து அப்படித்தானே இருக்கு. எங்களுக்கு வந்து திமுக தான் எதிரி, அவர் பாஜகவும் எதிரிங்க. பாஜக கொள்கை எதிரிங்க. தமிழ்நாட்டு அரசியல் தானே இப்ப நடக்குது, தமிழ்நாட்டுல தானே எலெக்ஷன் நடக்க போகுது. அப்ப யார் உங்களுக்கு எதிரி? அவர் தெளிவா சொல்லிட்டாருல, திமுகவோடையும் பாஜகவோடையும் என்னைக்கு கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டாரு. அது இல்லைன்னு சொல்லிட்டாரு, அதனால தவறு இல்லை. இப்ப அதனாலதான் அவங்க மத்திய அமைச்சர் என்ன சொன்னாங்க, பரவாயில்ல அவரை விட்டுருங்கன்னு முன்னாடியே சொல்லிட்டாங்க இல்லையா. தமிழிசை அவர்கள் தமிழ்நாட்டுல சேர்ந்தவர், அவருடைய ஒரு கொள்கை என்னன்னு சொன்னா, நம்ம கூட்டணி இன்னும் பலம் வாய்ந்ததாக இருக்க வேண்டிய ஒரு சீனியர் மோஸ்ட், தாமரை மலர்ந்தே தீரும்னு இவ்வளோ தூரம் சொல்லி தாமரையை மலர வச்சது அவங்க தான். ஸோ அப்படி இருக்கும்போது அவர்களுடைய ஒவ்வொரு மனிதருக்கும் ஒரு தனிப்பட்ட ஆசை இருக்கும், ஒரு விருப்பம் இருக்கும் இல்லையா. என்னுடைய கூட்டணி இன்னும் பலமாக வேண்டும். அப்போ திரு விஜயோடைய பாப்புலாரிட்டி வந்து இன்னொரு ஆடட் அட்வான்டேஜாக இருக்கும். பட் விஜய் வந்தால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும்னு இல்லை. ஏன்னா டிஎம்கேவோடைய ஆன்டி இன்கம்பரன்ஸே உங்களுக்கு போதும். பட் அடிஷன் டு தட் அவரும் என்ன சொல்றாரு, நான் டிஎம்கே எதிர்த்து தான் நான் பண்றேன், எனக்கு அதாவது தமிழ்நாட்டிலேயே தாவேகா வெர்சஸ் டிஎம்கே தான் அவரே சொல்லிட்டு இருக்காரு. ஸோ அப்போ மூன்றாவதாக ஒரு தேவையில்லாத ஒரு ஓட்டு வங்கி பிரிய வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் அது வந்து அவங்களுடைய ஒரு தனிப்பட்ட கருத்து தான். ஏன்னா அதுக்கு தான் பதில் சொல்லியாச்சு. ஒரு பக்கம் ஆன்டி இன்கம்பன்சி நீங்க சொல்றீங்க, பாஜக வந்து கிட்டத்தட்ட 12 வருஷமா ஆட்சியில் இருக்கிறாங்க ஒன்றியத்துல. ஆனா அந்த ஆன்டி இன்கம்பன்சி என்னைக்குமே பாஜகவுக்கு ஃபேவரா வந்ததே இல்லைல்ல. இல்ல பாஜகவுக்கு ஃபேவரானாங்க. இப்போ இங்க கள நிலவரங்கள் எப்படி இருக்குன்னா, பிஜேபியை கொண்டு போய் மக்களிடத்தை சேர்த்தது இப்போ ஒரு 3-4 வருடங்களா தான். அதற்கு மீடியாக்கள் நிறைய சப்போர்ட் பண்ணி, அண்ணாமலை மாதிரி ஒருத்தர் வந்து அதாவது இளைஞர்களுடைய வாக்கை இளைஞர்களால் பெற முடியுங்கிற ஒரு விஷயத்துக்காக அவர் நிறைய சுற்றுப்பயணங்கள் செஞ்சார். ஆனால் அதற்கெல்லாம் காரணம் வந்து ஏற்கனவே இருந்த பாஜக தலைவர்கள், அவர்கள் போட்டு கொடுத்த வழி. அதில் இவர் வேகமாக ஓடினார். ஸோ நீங்கள் வந்து படிக்கட்டு வச்சு கட்டின வீட்டில் அவர் லிஃப்ட் வச்சு மேலே போயிட்டார், அவ்வளோதான் வித்தியாசம். பட் அது இன்னும் சிறப்பாக போயிட்டு இருக்குது. இப்போ சென்ற முறை 4 எம்எல்ஏக்கள் நம்ம கிடைச்சிருக்கிறாங்க. இந்த முறை இது அதிகமாகும், நிச்சயமாக அது வந்து அதிகமாகும். மக்கள்கிட்ட ஒரு எழுச்சி இருக்குது நமக்கு வந்து பிஜேபி. ஏன்னா இதில் 2-3 விஷயங்களை கவனிக்கணும். தொடர்ந்து
இந்த 5 வருடங்களாக மத்திய அரசு கொடுத்த மாநில திட்டங்கள் எல்லாமே மறைக்கப்பட்டிருக்கு. எல்லாத்துக்குமே ஃபண்டிங் அவங்க தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் இவங்க அதை சொல்ல மாட்டாங்க. இப்போ பிஎம் ஸ்ரீன்னு ஒன்று வரல, பணம் வரலன்னு பணம் அவங்க தரலங்கிற. அப்போ இவங்க தான் இவ்வளோ நாள் பணம் கொடுத்தாங்கிறது மக்களுக்கு தெரியல. 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் அவங்க தான் 100% வேலை கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது இது வரைக்கும் தெரியாது. வீடு கட்டுறதாகட்டும், இல்லை ஒரு எஜுகேஷன் ஆகட்டும், ஒன்றும் இல்லை. நம்ம ஊர் சென்னை மெட்ரோ எடுத்துங்களேன், இது வரைக்கும் நாங்கள் கட்டுறோம், டிலே காரணம் என்ன, ஃபண்டு தரலன்னாங்க. ஏன்னா இவங்க ஒத்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இதெல்லாம் மறைக்கப்பட்ட திட்டங்கள்னால ஆளுகின்ற மத்திய அரசுக்கு அப்போ அது வந்து ஒரு பின்விளைவு வந்து வேற மாதிரி இருந்துச்சு. இப்போ மக்களுக்கு நேரடியாக தெரிகிறது. ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம பிரதமர் மோடி வந்து முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த விவசாயிகளுக்கு கிஷன் விகாசா ஏதோ ஒரு இது கொடுத்துருந்தாங்க. அது இவங்க வந்து சொசைட்டிலலாம் போகும்போது நிறைய முறையீடுகள் நடந்துச்சு. இப்போ நேரடியாக பணம் அனுப்ப ஆரம்பிச்சோம்னா எல்லா விவசாயிகளுக்கும் போய் கிடைக்குது. அப்போ நமக்கு பணம் கொடுக்கறது யாருன்னா மத்திய அரசு தான். இவங்க ஸ்டிக்கர் வேலை தானே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த ஸ்டிக்கர் வேலை இனிமேல் நடக்காது. அதனால மத்திய அரசுக்கு இங்கே வந்து நல்ல பெயர் கிடைத்து கொண்டிருக்கிறது. அது மேலும் தொடரும். இன்னும் வரக்கூடிய 2026 இவங்க ஆட்சி அமைக்கும் போது பார்த்தீங்கன்னா இன்னும் நல்ல பல திட்டங்கள் நேரடியாகவே தமிழ்நாட்டுக்கு வரும். இறுதியாக ஒரு கேள்வி. கடந்த 60-65 ஆண்டுகளாக வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து இந்த திராவிட அரசியல் தான் நடந்துகிட்டு இருக்கு. இத்தனை வருஷமா நீங்க வந்து இந்து அரசியலை பேசுற பாஜக வந்து என்னையுமே கால் ஊன்ற முடியலன்ற அந்த வருத்தம் இருக்குல்ல, இதுவே சாத்தியமா? அது சாத்தியம் இல்லாத அரசியலை ஏன் கையில் எடுக்கணும்னு இருக்குல்ல? இல்லை, இது வந்து இந்து அரசியலுங்களே கிடையாதுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்து மதத்துக்குன்னு அரசியல் கிடையாது. அது ஆன்மீகம் சார்ந்தது தான் இந்து இது அப்படிங்கிறது. இவர்கள் வந்து திராவிட கட்சிகள் வேண்டுமென்றே அதன் மேலே ஒரு சாயத்தை பூசி பிஜேபி உள்ள வந்துடும் சொல்லிட்டு இவன் யாரையுமே வெளியில விடாம வச்சிருக்கிறான். அப்போ நீங்க வந்து உங்க உணர்வுகள் வந்து உங்களுக்கு மதிக்கப்பட வேண்டும். எப்படி சிறுபான்மையினருக்கு அவர்களுடைய உரிமை பதிக்கப்படக்கூடாது, அதே மாதிரி இந்துக்களுக்கு அந்த உரிமை இருக்குது. ஏன் கோயிலுக்கு போய் நான் சாமி கும்பிட நீங்க ஏன் தடை பண்றீங்க? அப்ப நீங்க தடை பண்ணும்போது அந்த அழுத்தம் ஒரு இடத்துல கொடுக்க அது இன்னொரு பக்கம் வெடிக்கத்தான் செய்யும். கொட்டி கொட்டி குளவியை வந்து ஆக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதே போன்ற இப்போ 10 வருடங்களுக்கு முன்னாடி இந்த பிரச்சனைகள் இல்லையே. இந்த 5 வருடங்களுக்கு முன்னாடி இவ்வளவு தூரம் நம்ம வந்து இந்த இந்து அமைப்புகளை பற்றியோ பிஜேபியை பற்றியோ இந்து மத கடவுள்களை பற்றியோ இந்த 5 வருடங்கள்ல பேசிய அளவுக்கு எந்த வருடமாவது பேசியிருக்கோமா? இல்லையே. ஏன்? அப்போ இது வந்து வேண்டும் என்றே இவர்களை யாரோ சொல்லி அதன் மூலமாக ஒரு மதச்சாயத்தையும் மத கலவரத்தையும் உருவாக்க பார்க்கிறார்கள். இது வந்து என்னன்னா, எந்த பொதுமக்களும் சண்டை போட்டுக்கிறது இல்லைங்க. அண்ணன் தம்பியா பழகுறாங்க, அனைவரும் ஒற்றுமையோடு இருக்கிறாங்க. இந்த பத்திரிகை மூலமாகவும் இவர்களுடைய ஊடகங்கள் மூலமா என்ன சொல்றாங்க, ஐயோ அங்க போனா திருப்பரங்குன்றத்துக்கு போனா ஒரு விளக்கேற்றுறதுனால என்ன வந்துட போகுது, அவர் தர்காவில் போய் தொழறதுனால என்ன வந்துட போகுது, எல்லாரும் விட்டு கொடுத்துதான் இருக்காங்க. இந்த சென்ற வருடம் 24 ஆரம்பிச்ச பிரச்சனை, அதுவும் எம்பி போய் ஆரம்பிச்சு விட்ட பிரச்சனை இது வரைக்கும் பத்திக்கிட்டு எரிஞ்சிட்டு இருக்குது. இல்ல வட மாநிலங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா இஸ்லாமியர்கள் மீது வந்து இந்துத்துவனர் தாக்குதல். அப்ப பங்களாதேஷ் நடக்கிறதுக்கு என்ன சொல்லுவீங்க? நேத்து கூட நடந்திருக்கு. அது நான் சரிப்படுத்தல, நியாயப்படுத்தல. அது வேற நாட்டுல நடக்குது, நம்ம நாட்டுல நடக்கிறது பேசுறோம். ஒரு இடத்துல பிரஷர் அதிகமாகும் போது ஆட்டோமேட்டிக்கா அது வெளியில வரத்தான் செய்யும். இப்போ இன்னைக்கு வந்து நான் அதை குறிப்பிட்டு சொல்ல விரும்புறேன். பிராமண சமுதாயத்தின் மேல வன்மம் கொண்டு இருக்கிறாங்களே, என்ன காரணம்? எந்த பிராமணர் இப்ப உங்களை அடிமையா வச்சிருந்தார்? இத்தனைக்கும் அந்த சமூகம் ரொம்ப சாஃப்டான சமூகம். ஏதோ ஒரு காலத்துல நடந்திருக்கலாம், நம்ம இல்லைன்னு சொல்லல. பட் இப்ப நீங்க அதை வன்மமா வச்சுக்கிட்டு அந்த சமுதாயத்தின் மேல இவ்வளவு தூரம் சேற்றவாரி இறக்கிறீங்களே, அது தவறான கண்ணோட்டம் தான். திருமாவளவன் வந்து தொடர்ச்சியா விமர்சிச்சுக்கிட்டு, திருமாவளவன் மட்டும் இல்ல, இந்த திராவிட கட்சிகள் இருக்காங்க, திராவிட பெரியார் இயக்கம் இருக்காங்க. அவங்க என்ன பண்ணாங்க? அவங்க பாட்டுக்கு ஒதுங்கி அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. இது வரைக்கும் எந்த போராட்டத்துக்காவது வந்திருக்கிறாரா? இல்ல ஒரு ஐயர் போய் ஒரு கொலைகேஸ் பண்ணியிருக்கிறாரா? இல்ல ஜாதிய வன்ம கொலைகள் ஆணவ கொலை பண்ணியிருக்காரா? ஏதாவது ஒரு சான்று காட்டுங்க. எதுவுமே கிடையாது. அப்ப என்ன சொல்றாங்க? முன்னாடி நடந்து அதே போன்ற வன்மத்தின் வெளிப்பாடு தான் இப்போ நீங்க ஏற்கனவே பண்ணீங்க, அதை நாங்க இப்ப பண்றோங்கிற மாதிரி மனித மனசுக்குள்ள ஒரு மிருகம் ஒளிஞ்சுக்கிட்டே இருக்குங்க. அது சந்தர்ப்பம் கிடைக்கும் போது வெளியில வரும். ஸோ அதன் மாதிரியான ஏற்பாடுகள் தான். இதை வந்து பெரிதாக்காமல் அவர்களோடு ஒரு சமரசம் பேசி உடனே அந்த 2 பேரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு பேசிட்டா பிரச்சனை முடிஞ்சு. அது 2 சமுதாயமா மாறும்போது தான் பிரச்சனையை உருவாக்குறாங்க. சார், நடப்பு அரசியல் பத்தி நம்ம இன்னைக்கு நிறைய பேசணும். இது குறித்து அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளை இன்னும் நம்ம டீட்டெயிலாக பேசலாம் சார். நன்றி. நன்றி, வணக்கம்.